சொன்னார்கள். மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கும் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. குர்ஆனில் சொல்லி இருக்கும் நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கின்ற இஸ்லாத்தினையும் பின்பற்றுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வழிகேடுகளுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்குள் ஒரு பிரச்சனை சவுதி அரேபியாவிலே. என்ன பிரச்சனை? சவுதி அரேபியாவிலே பெண்களுக்கு வாகனம் ஓட்டுவது ஹராம், தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். பெரும்பாலான சவுதிக்கு சென்றிருக்கின்றவர்களுக்கு தெரிந்த விடயம் இது. அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு பெண் காரை ஓட்டுவது, வாகனத்தை ஓட்டுவது ஹராம் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லவில்லை. ஆனால் அவர்களது விருப்பத்தின்படி அது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹலாலு மா அஹல்லல்லாஹ், எதை அல்லாஹ் ஹலால் என்று சொல்லி இருக்கின்றானோ அது ஹலால். வல் ஹராமு மா ஹர்ரமல்லாஹ், எதை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி இருக்கின்றானோ அது ஹராம். வமா சகத அன்ஹுமா ஃபஹுவ மஅஃபூன் அன், எதை பற்றி அவர் ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்லவில்லையோ அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட விடயங்கள், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் ஒரு விலக்கு வந்து இருந்தாலே அன்றி. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வலா தகூலு மா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கஸிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராம். குர்ஆனிலே அதாவது உங்களது வாய்க்கு வந்தவாறு பொய்க்கு இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அவ்வாறு இருக்க குர்ஆனிலோ ஹதீஸிலோ வராத ஒரு சட்டத்தினை பெண்கள் வாகனம் ஓட்டுவது ஹராம் என்று அவர்களுடைய ஃபத்வா, அது அவர்களுடைய சுயமான விஷயம். அப்போது எத்தனையோ தரம் பெண்கள் புரட்சி செய்தும் கூட அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை. குவைத்திலே இருக்கிறது, கத்தரிலே இருக்கிறது, வேறு சில நாடுகளில் எமிரேட்ஸில் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் சவுதி அரேபியாவிலே இல்லை. அப்போது அண்மையிலே ஒரு பிரச்சனை வந்தது. தாய்மார்கள் சில நேரம் ஹவுஸ் டிரைவருடன் தனியே வெளியே செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படுகின்றன. வாகனத்தை ஓட்டுவது ஹராம், ஆனால் ஒரு அந்நிய ஆணுடன் தனியே காரில் செல்வது ஹராமா ஹலாலா? ஹராம். அப்படி என்றால் என்ன செய்வது? இதற்குரிய ஹுக்கும் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கின்ற ஹைஅத்து கிபாரில் உலமா, அதாவது பெரிய அறிஞர்களின் அமைவு, அதாவது அந்த சொசைட்டி ஒரு ஆர்கனைசேஷன், அது சவுதி அரேபியாவிலே மிகவும் பலமானதும் சட்டப்படி பிராக்டிக்கல் அல்ல, நடைமுறையில் அது நடப்பதில்லை, ஆனால் சட்டப்படி அந்த சபைக்கு மன்னரை கூட நீக்கும் உரிமை இருக்கின்றது. அதாவது மன்னரை நாம் பிரசிடென்டை இம்பீச் பண்ணுவது போல மன்னரை இம்பீச் பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த சபைக்கு இருக்கின்றது. அந்த சபையின் மூலம்தான் கிங் ஃபைசல் தனது பிரதர், தனது சகோதரர் சவுதினை மன்னர் பதவியிலே இருந்து நீக்கி தான் மன்னர் பதவியை எடுத்தார். அப்படிப்பட்ட, ஆனால் நடைமுறையிலே இப்போது அந்த சபை அவ்வாறு விஷயங்களை அரசியலில் ஈடுபடுவதில்லை. அந்த சபையின் அது உயர்ந்த இந்த சபையில் உலமாக்கள், சவுதியிலே உள்ள பெரிய பெரிய உலமாக்கள் தான் அங்கத்தவர்கள். அதில் ஒருவர் ஷேக் ஒபை கான், அவரது பெயர். இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அந்நிய சாரதிகள் இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து, பங்களாதேஷிலே இருந்து, எகிப்திலே இருந்து சாரதிகள் வருகின்றார்களே, நமது சவுதி பெண்கள் அவர்களோடு காரிலே எவ்வாறு தனியே பிரயாணம் செய்வது ஹராமே, அவர்களோடு பரிந்துரைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்றது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அவர் என்ன ஃபத்வா கொடுத்தார் தெரியுமா? அந்த தாய் இந்த டிரைவருடன் தனித்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்றது, அது ஹராமாக இருக்கின்றது, அதை தவிர்த்து கொள்வதற்காக இந்த டிரைவருக்கு, அதாவது இலங்கையிலே இந்தியாவிலே இருந்து செல்கின்ற இந்த டிரைவருக்கு பால் கொடுக்கட்டும். பால் கொடுத்தால் அதன் மூலம் தனது பால் கொடுத்த பிள்ளையாக அவன் மாறிவிடுகின்றான். அப்போது பால் கொடுத்த பிள்ளையை திருமணம் செய்ய முடியாதே, அவன் அஜ்னபி அல்லவே. அப்போது அவருடன் காரில் பயணம் செய்யலாம் என்று ஃபத்வாவை கொடுத்து இன்டர்நெட்டிலே அது பெரிய ஒரு குழப்பமாக 2 மாதங்களுக்குள். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? எவ்வாறு இணைக்கின்றீர்கள்?
ஒரு சாரதி இலங்கையிலே செல்கின்ற ஒரு சாதனைக்கு அந்த பெண் அவனோடு இருப்பது ஹலாலாக வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று பால் கொடுங்கள் என்று அந்த உலமா கூறுகிறார் என்றால் ஃபத்வா. இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? பின் பல எதிர்ப்புகள் வந்த பொழுது என்ன சொல்கிறார்? அவன் பாலை நேரடியாக அருந்த வேண்டிய அவசியமில்லை, அவ பாலை கறந்து கொடுக்கலாம். அவள் அந்த மாடா வருகின்ற போகின்ற டிரைவர்களுக்கெல்லாம் பால் கறந்து கொடுப்பதற்கு இது ஃபத்வா. நீங்கள் இன்டர்நெட்டிலே நீங்கள் விசிட் பண்ணினால் நீங்கள் பார்க்கலாம். இது அங்கிருந்து வருகின்ற ஃபத்வா. அல்லாஹ் சொல்லாத ஒன்றை ஹராமாக்கி, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கி அதன் விளைவுகளை ஹலாலாக்குவதற்காக இன்னும் ஒரு பெரிய ஒரு அனாச்சாரத்தை அறிமுகப்படுத்த வருகின்றார்கள் இவர்கள். அதனால் தான் எங்கிருந்து வருகின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க கூடாது, என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால் இங்கே வயது வந்தவர்கள் இருக்கின்றீர்கள். 1970ஆம் ஆண்டிற்கு முன் இன்று இங்கே பேசப்படுகின்ற பிரச்சினைக்குரிய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. ஏனென்றால் 1970ஆம் ஆண்டின் பின்தான் பெட்ரோலிலே இருந்து வருகின்ற பணத்தினை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள். அப்போது அவர்களது பிரச்சாரத்தினை செய்வதற்காக இயன்ற அளவு பணத்தை செலவழித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வறுமையை பற்றி. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வறுமையை பற்றி. வறுமை குஃப்ருக்கு நெருங்கியது, கிட்டத்தட்ட காபிராவை போன்று உள்ளது இந்த வறுமை. ஒரு வறுமை ஒரு மனிதனை காபிராக கூட ஆக்க செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் வறுமையிலே வாடுகின்ற மனிதர்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள். இந்த பிரச்சாரம் ஆரம்பித்தது 1970 முன். அவ்வாறு இருந்தது. ஓரிரு பேர் வந்தார்கள், கதைத்தார்கள், உலமாக்கள் பதில் கொடுத்தார்கள், சிதறிவிட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே இது இருக்கவில்லை. ஆனால் 70களுக்கு பிறகு, அதிலும் 80களுக்கு பிறகுதான் மிகவும் உற்சாகம் அடைந்தது இந்த பிரச்சாரம். அதனால் தான் we have to go back